பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் விசேஷமாய் வலைதளத்திலும் நம்மோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவருக்கும் வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை என்பது மாத்திரம் நாம் உணர்ந்து கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். கடந்த நாட்களிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் கணக்கு ஒன்று பத்திரிகையில் வந்தது. அதில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு அதிர்ச்சியான சம்பவம். மலைப்பிரதேசங்களிலே இன்றைக்கு அநேக இடங்கள் பெருவெள்ளத்தினாலே அடித்து கொண்டு போகப்பட்டது நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் நாம் கோயம்புத்தூர்லேயே வசிக்கிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஜனங்களுக்கு எந்த ஆபத்து வரவே வராது என்கிற ஒரு மனப்பிராந்தி. பிராந்துனா பைத்தியம், அப்படி ஒன்று இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. பேப்பரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, நீலகிரியில் 96வது இடத்துல நீலகிரி காணப்படுது. ஆனால் கோயம்புத்தூரோ 36வது இடத்துல இருக்கு. யோசித்து பாருங்கள். இப்போ யாருக்கு வரும்? மமதையாக உட்கார்ந்துட்டு இருந்து கர்த்தரை துதிக்காமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிற நமக்கு தான். நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார். நான் உணர்வில்லாதவர்கள் அல்ல. உலகத்தில் 2 பேருக்கு தான் உணர்வே இருக்காது. ஒன்று, செத்தவனுக்கு உணர்வே இருக்காது. 2வது, குஷ்டரோகிக்கு உணர்வே இருக்காது. குஷ்டரோகிக்கு நீ கத்தியில் வச்சு அறுத்தினாலும் கையை அவனுக்கு உணர்வே கிடையாது. காரணம், எல்லாம் செல்லெல்லாம் செத்து போய் கிடக்கும். ஏன்னா நான் குஷ்டரோகிகள் மத்தியில் ஏறக்குறைய 3 மாதங்கள் ஊழியம் செய்தபடினால எனக்கு தெரியும். இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், நாம் அவர்களை பார்க்கிலும் நல்லவர்கள் அல்ல. வேதம் ஒன்று சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகம் ஊட்டினது இந்த காலையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? நல்ல கவனியே. சீலோவாவிலே கோபுரம் இடிந்து விழுந்து எத்தனை பேர் செத்தாங்களாம்? 18 பேர் செத்தார்கள். எருசலேமிலே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று என்ன செய்கிறீர்களா? நீங்கள் தீர்க்கிறீர்களோ? வயநாட்டிலே மரித்தவர்களை பார்க்கிலும் நாம் நல்லவர்கள் அல்ல. அது நல்லவர் நம்மை பார்க்கிலும் அவர்கள் குற்றவாளிகளும் அல்ல. பச்சிலம் குழந்தை முதற்கொண்டு எத்தனையோ பேர் மண்ணோடு புதைக்கப்பட்டு போனார். 4 நாட்களுக்கு பிறகு சில மனுஷரை உயிரோடு கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த காலையில் நான் ஒன்று உங்களோடு சொல்கிறேன், நம்ம வாயை திறந்து கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்றியற்றவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. ஆயிரமான ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அது போதாது. நமக்கு மரணம் எப்படி சம்பவிக்கும் என்று தெரியாது. கடந்த நாட்களில் ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்கென்று வல்லமையாய் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் உன்னி கிருஷ்ணன் என்று சொல்லி தெருக்களில் நின்று இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி கொண்டிருந்தவர். அநேக கன்வென்ஷன்களில் தன்னுடைய சாட்சியை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டவர். எதிர்பாராத விதமாய் ஊழியத்தை முடித்து திரும்பி வருகிற வேளையில் தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதே இடத்துல மரித்து போனார். அநேகர் சொன்னார்கள் அவர் ஏதோ சாபம்,
என்று சொன்னால் அவருடைய வீட்டில் அநேகர் மரித்து போன சம்பவத்தை அவர் சொல்வார். இளவயதிலே மரித்தவர்கள், படுத்த படுக்கையாய் மரணத்தின் படுக்கையில் அநேக வருஷங்களாக இருந்து மரித்து போனவர்கள், இந்த சாபம் எல்லாரும் சாபம் என்று தீர்த்தார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரன் சொன்னான், நம் யாரையும் நியாயம் தீர்க்க நமக்கு தகுதி இல்லை, எவரையும் நியாயம் தீர்க்க நமக்கு தகுதி இல்லை. அருமையானவர்களே, மரணம் எப்படியும் வரும். எலிசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மரணத்திற்கு ஏதுவாக என்ன செய்திருந்தானாம், வியாதி கொண்டிருந்தான் என்று சொல்லி. வியாதி வந்து மரிப்பவர்கள், விபத்திலே மரித்தவர்கள், எதிலே மரித்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டது, அருமையானது. நம்ம நினைக்கிறோம், இப்படி செத்துட்டாங்களே, அப்படி செத்துட்டாங்களே. நம் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாட்டோம். ஆனால் அது வரைக்கும் நம்முடைய ஜீவத்தை ஆண்டவரை என்ன பாதுகாத்து என்னை வழி நடத்துகிற கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த காலையில் நான் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். உலகத்தில் அநேக காரியங்களின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் ஒன்று உண்டு. நான் உலக வழக்கத்தில் இருக்கிற சில காரியங்களையே உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் டேம் இருக்கிறது. அது கொள்ளளவு உங்களுக்கு தெரியும், 115 அடி கொள்ளளவு தண்ணீர் அதில் நிரப்ப வேண்டும். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? அதற்கு மேலே வந்தால் அந்த டேம் என்ன செய்யும், உடைந்து போகும். அதே போல் கேரளாவில் பெரியார் டேம் என்று ஒன்று உண்டு, இடுக்கி டேம், பெரிய டேம். அதிலே ஒரு கொள்ளளவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே தண்ணீரை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நிரப்பி வைக்க. எல்லா டேம்லும் அப்படி இருக்கிறது. காரணம், அந்த டேமுடைய ஸ்ட்ரென்த் அல்லது திராணியை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கணக்கிட்டு வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் தண்ணீர் இறைக்கிற பம்ப் ஒன்று இருக்கிறது. அந்த பம்பை வாங்கும்படிக்கு நான் கடைக்கு போனால் அவன் கேட்கிறான், எத்தனை ஹெச்பி மோட்டார் உங்களுக்கு வேண்டும்? ஹெச்பி என்று சொன்னால் ஹார்ஸ் பவர், குதிரை வேகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு தக்கபடி தான் நாம் எதையும் வாங்குகிறோம். ஆழமான கிணறாக இருந்தால் அதிகமான ஹார்ஸ் பவர் உள்ள ஒரு மோட்டரை வாங்கி பொருத்துகிற எந்த காரியத்திற்கும். அதற்கு மிஞ்சி நாம் அதனுடைய அளவு ஒன்று உண்டு, அந்த அளவுதான் தண்ணீரை வெளியே தள்ளும். பள்ளிக்கூடத்திற்கு கடந்து போகிற பிள்ளைகளை பாருங்கள், அநேக பிள்ளைகள் பாரம் தாங்காதபடிக்கு கூன் விழுந்தது போலதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள். காரணம், ஒரு பெரிய மூட்டை அவர்களுடைய திராணிக்கு மேலா என்ன செய்யப்படுகிறது, சுமத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலேயே ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி இன்றைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சுமப்பதற்கு அரிதான சுமைகளை கட்டி மனுஷருடைய தோள்களின் மேல் என்ன செய்கிறார்கள், சுமத்துகிறார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள். வசனம் என்ன சொல்கிறது? சுமப்பதற்கு அரிதான பாரமான சுமைகளை மனுஷர் தோள்களின் மேல் என்ன செய்து சுமக்கும்படிக்கு வைக்கிறார்களா? அப்படி என்றால் என்ன? அந்த மனுஷன் எவ்வளவுதான் சுமக்க முடியும், ஆனால் அதற்கு மேலே பாரத்தை அவர்கள் மேல் சுமத்தினால் அவர்கள் என்ன ஆவார்கள், கீழே தான் விழுவார்கள். பழங்காலத்தில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது, கிராமங்கள் பக்கம் எல்லாம், பட்டணத்திலும் ஒரு சில இடங்களில் இதே செகண்ட் ஃபேஸில் எல்லாம் காணப்பட்டது, சுமை தாங்கி என்று சொல்லி. அன்றைய நாட்களில் வண்டி வாகனங்கள் வசதி அற்ற நிலையில் ஜனங்கள் தலைமேலே சுமந்து கொண்டு வருவார்கள். எதையும் அதை கொண்டு வந்து அந்த சுமை தாங்கியின் மேலே வைத்து கொஞ்ச நேரம் என்ன செய்வார்கள், இளைப்பாறுவார்கள். காரணம், அதற்கு மேலே சுமக்க அவர்களுக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும்.
ஆனால் அத்தனை தூரமும் தூக்கி கொண்டு போக தங்களுக்கு என்ன இல்லை, சக்தி அல்லது பலன் அற்றவர்களாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய திராணி எவ்வளவு தாங்கும் தன்மை உண்டு என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்து நம்முடைய ஜீவிதத்தில் சில காரியங்களை அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவைகளை குறித்து தான் இன்றைய காலைவெளியில் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மார்க் 4:33. அவர்கள் கேட்டதின் திராணிக்கு தக்கதாய் அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அடுத்த வசனம், ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். இங்கே நன்றாய் கவனியுங்கள் 33வது வசனத்தை. அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே என்ன செய்தார்? அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஏன் ஓமைகளை கொண்டு சொன்னார்? மற்ற விதமாய் சொன்னால் அவர்களுக்கு என்ன இல்லை, புரிந்து கொள்ள திராணி இல்லை. ஆகையினாலே ஒவ்வொன்றையும் ஓமையாய் சொல்லி சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறவராய் காணப்பட்டார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 2 ஓமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விதைக்கிறவனுடைய ஓமை. அந்த ஓமையில் அவர் சொல்லுகிறார், அவன் விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கிற போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுகளிலே விழுந்தது, சில விதைகள் அங்கே கற்பாரிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. எல்லாம் முளைத்தது. நன்றாய் கவனியுங்கள். வழியிலே விழுந்த விதையை அங்கே ஆகாயத்து பட்சிகள் என்ன செய்தது? பட்சித்து கொண்டு போய்விட்டது. முட்களிலே விழுந்த விதையானது முளைத்தது. ஆனால் அது முட்களினாலே நெருக்கப்பட்டு அது என்ன செய்தது? அது பலன் இல்லாமல் செத்து போயிற்று. கற்பாறையிலே விழுந்த விதையானது வளர்ந்தது. ஆனால் வேர்கொள்ள முடியாதபடியினாலே, வேர்கொள்ள மண்ணில்லாதபடியினாலே அதுவும் கருகி போயிற்று. ஆனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, 100 என்ன செய்தது? பலன் தந்தது என்று சொல்லி சொன்னார். இது எதை குறித்து சொன்னார்? பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியத்தை குறித்து சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய அம்சம் எப்படிப்பட்டது? எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில மனுஷர் மட்டுமே நூறத்தனையா என்ன செய்கிறார்கள்? பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2வது ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் விதைத்தான், நன்றாய் விளைந்தது. ஆனால் அவன் தூங்கி காலையிலே பார்த்தபோது அங்கே என்ன முளைத்திருந்ததாம்? களைகள் ஏராளம் முளைத்திருந்தது. இயேசு அதை குறித்து சொன்னார். சத்துரு ராக்காலத்தில் என்ன செய்தான்? களைகளை விதைத்தான் என்று சொன்னார். அருமையானே, களைகளை விதைக்கிற ஒரு மனுஷன் யார்? ஒருவன் யார் என்று சொன்னால் அவன் பிசாசு அல்லது சத்துரு தான். சீஷர்கள் சொன்னார்கள், 2 விளைந்திருக்குது, அதனால் நான் போய் அறுப்பறுத்து விடுவோம், களைகளை பிடுங்கி விடலாம் என்று சொல்லி. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னதை அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அறுப்பு காலம் மட்டும் அவைகள் என்ன செய்யட்டும்? விட்டு விடுங்கள். அறுப்பறுக்கிற நேரம் வரும், அப்பொழுது முதலாவது களைகளை பிடுங்கி அதை சுட்டெரிப்பதற்கு என்ன செய்வார்கள்? தனியாய் வைப்பார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை உலகத்தில் காணப்படுகிற காரியங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறவராய் காணப்பட்டார். அவர் சொல்லும் போது சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தங்கள் களஞ்சியங்களில் என்ன செய்கிறது இல்லை? சேர்க்கிறதும் இல்லை. கர்த்தர்
எல்லாவற்றையும் ஓமையாய் இருக்கிற பொருட்களை கொண்டு ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு போதித்தார். அதைத்தான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கத்தக்கதாக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை என்ன செய்தார்? போதிக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நமக்கு கேட்டு அறியும் திராணி எவ்வளவு காணப்படுகிறது? எத்தனையோ வசனம் நாம் கேட்கிறோம். கேட்கிற வசனத்திற்கு வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிள்? நம்முடைய ஜீவிதத்தில் அது எவ்விதமாய் கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஏராளமான வசனம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் விதமாய் சொல்லப்படுகிறது? அந்த வாரம் முழுமைக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கேட்கிற நாம் கேட்டவைகளை கை கொள்கிறோமா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானே, கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொன்ன எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்தார்? விவரித்து காண்பித்தார். 3.5 வருஷம் இவரோடு கூட காணப்பட்டார்கள். சாப்பிட்டார்கள், கூடவே நடந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள். அவருடைய மகிமையை கண்டவர்களும் சிலர் உண்டு. ஆனாலும் இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிற வழியில அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? பேசிக்கொண்டு போகிறார்கள். இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நம்பி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஏமாற்றம் எங்களுக்கு காணப்படுகிறது. அப்பொழுதுதான் இயேசு அவர்களோடு கூடவே நடந்து வசனத்தை அவர்களுக்கு என்ன செய்தார்? விளக்கி காண்பித்தார். அப்பொழுது அவர்களை கடிந்து கொள்கிறார். மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார். இன்னைக்கு கடிந்து கொண்டால் அதுதான் ரொம்ப சங்கடம். பாஸ்டர் என்னை கடிந்து கொண்டார், பாஸ்டர் எனக்கே குத்துறார், என்னைவே வெற்றார். நான் வெற்றதில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. வசனம்தான் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. அது ஆவிக்குரிய பட்டயம். அது உங்களை வெட்டுகிறது மட்டுமல்ல, அது என்னையும் வெட்டும். அது கண்மலையை நொறுக்கிற சம்மட்டி, அது நொறுக்கும். அதற்கு முன்பதாய் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான காரியம். எந்த போதகரும் ஒன்று நன்றாய் கவனியுங்கள், ஒருவரை குறிவைத்து பார்த்து சுடுகிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று பிரசங்கிக்கும் போது அது எல்லாருக்கும் என்ன செய்யும்? கிரியை செய்கிறதாய் காணப்படும். பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்தை கேட்டவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன செய்தார்கள்? குத்தப்பட்டார்கள். தேவர் பிரிக்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றொரு வழிவகுப்பில் தேவர் கட் என்று ஹார்ட் கட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம் வெட்டப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட நாங்கள் நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்டர் என்னையவே பார்த்து பேசுறார், என்னதான் குறி வச்சு தாக்குறார். என் மேல என்ன கசப்பு, உங்க மேல எனக்கு என்ன கசப்பு இருக்கு, என்ன வைராக்கியம் இருக்கு? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்தான் அது என்னையும் அது என்னை பரிசோதனைக்கு ஏதுவாய் நடத்துகிறதாய் காணப்படும்.
நான் அடிக்கடியாய் சொல்கிற காரியம், நான் இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 53 ஆண்டுகள் கர்த்தருடைய வசனத்தை போதித்து கொண்டு வந்தாலும் நான் இன்னும் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன். அருமையானே, ஏன்? அந்த வசனம் என்னோடு கூட கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போமானால் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகி லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். எதை? பவுல் பேசுகிறவைகளை கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தருளினார். ஆவியானுடைய கிரியை அது. நல்ல கவனிங்க. பவுல் சொல்லியவைகளை என்ன செய்யும்படிக்கு? கவனிக்கும்படிக்கு. We have to listen the word of God. கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். அதை கவனிக்கும்படிக்கு கர்த்தருடைய வசனம் சொல்வது, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை என்ன செய்தார்? திறந்த போது நடந்த காரியம் என்ன? அடுத்த வசனம் சொல்கிறது, அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்ற பின்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப வசனத்தை கேட்டார்கள், இருதயத்தை கர்த்தர் திறந்தார், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எதற்கு? ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு. அடுத்தது என்ன செய்தார்கள்? அடுத்தது அப்போஸ்தலரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள். பாருங்க, முதல்ல இருதயம் திறக்கப்பட்டது. இப்போ அப்போஸ்தலர்கள் தங்கும்படிக்கு வீடும் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அருமையான 16ஆம் அதிகாரத்தில் திறக்கப்பட்ட 3 காரியங்கள். லீதியாவுடைய இருதயம் திறக்கப்பட்டது, லீதியாவுடைய வீடு திறக்கப்பட்டது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அப்படியானால் கர்த்தருடைய வசனத்திற்கு கவனிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். இப்ப மறுபடியும் வருவோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்துக்கு வாங்க. லூக்கா 24:44. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களையும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருந்து வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் என்ன செய்தார்? திறந்தார். எதற்கு? வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு, அறிய வேண்டிய பிரகாரம். அவர் இருக்கும் போதே தம்மை குறித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார். எருசலேமிலே நான் போய் பாடுபடுவேன், துஷ்டருடைய கையில், பாவியுடைய கையிலே நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அவர்கள் கன்னத்தில் தடியின் கோலினாலே என்னை அடிப்பார்கள், கன்னத்திலே தாடிமயிரை பிடுங்குவார்கள், காரி உமிழ்வார்கள், முள்முடி சுட்டுவார்கள், வாரினாலே அடிப்பார்கள். எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லியும் அவர்களுக்கு என்ன செய்யல? புரியல. ஆயினால் தான் அவர்களை கடிந்து கொண்டார். சொன்ன காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் 3வது நாளில் எழுந்திருக்கவும் வேண்டியதே என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொன்னேனே. அவர்களோ புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மறுபடியும் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களோடு சேர்ந்து கொண்டு சொல்லுகிறார், அவருடைய மனதை என்ன செய்தார்? திறந்தார். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனதை அவர்கள் என்ன செய்தார்? அருமையானே, சங்கீதக்காரன் ஒரு அருமையான வசனத்தை சொல்லுவார், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய கண்கள்
பார்வை இருக்கிறது, அகக்கண்களிலே பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். கேயாசியை குறித்து வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எலிசா சொல்லுகிறார், இந்த மலை அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செய்யும், திறந்தருளும் என்றார். உடனே அந்த வேலைக்காரனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறந்தார். கர்த்தர் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களால் அந்த மலை சூழ்ந்திருக்கிறதை. அருமையானே, எஜமானுக்கு இருக்கிற தரிசனம் வேலைக்காரனுக்கு இல்லை. எஜமானுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை பாதுகாக்க வல்லவர் என்று. ஆனால் வேலைக்காரனோ அதை அறியாதபடிக்கு காணப்பட்டார். எலிசாவை பார்த்து சொல்லி பகடி பேசி இருப்பார், என்னையா சொல்றேன், இது அவர்களோடு இருக்கிறத பார்க்க நம்மோடு அதிகம் என்று சொல்கிறேன், நம்ம 2 பேர் தானே இங்கே நிற்கிறோம். அதற்குத்தான் எலிசா விண்ணப்பம் பண்ணினான். கண்கள் திறக்கப்பட்ட போது அறிந்து கொண்டான். அருமையானே, மற்றொருவன் கண் திறக்கப்பட்டவன் ஒருவன் உண்டு. என்னாகமத்தின் புஸ்தகம் 23, 24 அதிகாரங்களில் வாசிக்கும் போது பிலேயாம் என்று சொல்லப்பட்டவன் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக கூலிபடுத்தப்பட்டு வந்தவன். இப்பொழுது அவன் மலையின் மேல் உச்சியிலே இருந்து கொண்டு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் காணப்பட்டான். கண் திறக்கப்பட்டவன் என்ன செய்கிறது, விளம்புகிறதாவது, இது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும், உதிக்கும். ஒரு செங்கோல் யூதாவிலே என்ன செய்யும், எழும்பும் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் காணப்பட்டான். நல்ல கவனிங்க, அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. எது நிமித்தம்? பண ஆசையின் நிமித்தம், பொருளாசையின் நிமித்தம் அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனுக்கு தெரியவில்லை தனக்கு முன்னாக கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான் என்று சொல்லி. கழுதை அவனை சுவரோடு நெருக்கிற்று. 3 தரம் கழுதை அவன் என்ன செய்தான், அடித்தான். கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து பேச ஆரம்பித்தது. நீர் என்னை கை கொண்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நான் உமக்கு எப்படி இருந்திருக்கிறேன், உண்மையாய் காணப்பட்டிருக்கிறேன். இதோடு கூட 3 தரம் என்ன செய்திருக்கிறீர், அடித்திருக்கிறீரே. கர்த்தர் பிலேயாமுடைய கண்களை திறந்த போதுதான் அவன் எதிரே இருக்கிற காட்சியை கண்டான். உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தருடைய தூதன் எதிரே நிற்கிறவனாய் காணப்படுகிறார். நடுங்கி பயப்பட்டு காணப்பட்ட பிலேயாமை பார்த்து, உன்னுடைய வழிகள் எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால் உனக்கு எதிராக என்ன செய்தேன், புறப்பட்டு வந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையோடு கூட காணப்பட வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள், கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே தான் நடக்கிறோமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை சற்று திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாமா? 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன செய், நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார். நல்ல கவனிங்க, சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் எப்படி இருக்கணும், நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் என்ன செய், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார், செவைப்படுத்துவார். நம்முடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் கேட்டறியும் திராணிக்கு தக்கதா இவர்களுக்கு போதித்தாரே. கேட்டறிகிற ஞானம், கேட்டறியத்தக்கதான திராணி நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. வசனத்தை சற்று வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம்
7வது வசனத்தை வாசிக்கலாம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்ன செய்தார்? வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். என்னுடைய வாய், புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு என்ன செய்யும்படி? விசுவாசிக்கும்படி. பேதுருவின் வாயினாலே புறஜாதியாராகிய கொர்நேலியு வீட்டார் வசனத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிப்போம். வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் விவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்திற்கு சற்று வருவோம். 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? கூடியிருக்கிறோம் என்று சொன்னார். என்னது? தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட காரியத்தை என்ன செய்யும்படிக்கு? கேட்கும்படிக்கு. வசனத்தை வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் பேச தொடங்கின போது இல்லம்மா, முதலாவது 14வது வசனத்தை வாசிங்க. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுவான் என்று. பேதுரு வந்து கதை சொல்லுவான்னு சொல்லல. என்ன சொல்வானா? நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அடுத்தது வசனம் கீழே வாசிங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. பாருங்க, அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். எப்படி சொல்றீங்க யான்னு கேட்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்புவோம். அங்க வாசிப்போமா? 43வது வசனத்திலிருந்து, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யா? இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனை என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டு. அப்ப வசனத்தில், இங்க வசனத்தில் வாசித்த 11ஆம் அதிகாரத்தில் நான் பேச தொடங்கின போதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? ஆதியில நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஏன் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. வசனத்தை வாசிப்போம். அதே 11ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 18வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் யாருக்கு அருளினார்? புறஜாதிகளுக்கு அருளினார் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள்? அப்ப ரட்சிப்பு யூதருக்கு மட்டுமல்ல, புறஜாதியாராகிய சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு பொதுவானதாய் காணப்படுகிறது. ஆயினத்தான் அருமையான யூதா நிருபக்காரன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். வாசிப்போமா? யூதாவின் நிருபம், யூதாவின் நிருபம் வாசிப்போம். 3வது வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி. போதுமா? எதை குறித்து? பொதுவான ரட்சிப்பு. எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க
தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்தது? பிரசன்னமான போது. வாசிப்போமா 2ஆம் அதிகாரம் தீத்துவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்ன செய்தது? அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்? எல்லா மனுஷரும், எல்லா ஜாதியானும். அதைத்தான் சொல்லுகிறார். அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கும். அது சாதாரணமானது அல்ல. அந்த வசனம் அவனை மறுரூபப்படுத்துகிறதா இருக்குது. அவனுடைய சுவாபத்தை மாற்றுகிறது, அவனுடைய ஜீவிதத்தை மாற்றுகிறது. அவனை வல்லமை உள்ள ஒரு மனுஷனாய், கர்த்தரோடு கூட சேர்க்கத்தக்கதாய், பரிசுத்தவானாய் மாற்றுகிறது தேவனுடைய வசனம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நேற்றைய தினத்தில் நான் ராத்திரியில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்று குறையாது, அவைகளில் ஒன்று ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை என்ன செய்யும்? சேர்க்கும். இந்த வசனத்தில் வசனம் நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வாய் சொல்லிய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். அருமையானே, அதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற ஒரு நல்ல தருணம். யாருக்கு? மரியாளுக்கு. வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொன்னார், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில், மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் அவள் வருத்தம் அடைந்து கொண்டிருந்தாள். போதுமா? வருத்தம் அடைந்தாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அப்ப வசனத்தை கேட்பது என்னது? நல்ல பங்காய் காணப்படுகிறது. அந்த வசனத்தை கேட்கிறதுனாலே மனுஷர் மறுரூபம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட மனுஷனும் எருசலேமிலே தொழுது கொள்ளும்படியாய் கந்தேகா என்ற மந்திரி எத்தியோப்பிய தேசத்திலே இருந்து எருசலேமுக்கு கடந்து வந்தான். கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் திரும்பி போகிற வழியிலே, நன்றாய் கவனியுங்கள், திரும்பி போகிற வழியிலே அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ரதத்தில் உட்கார்ந்து வாசித்து கொண்டு போனான். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பினிடத்தில் பேசினார். பிலிப்பே, நீ வனாந்திர மார்க்கமாய் போகிற ஒரு ரதத்தோடு போய் என்ன செய்? சேர்ந்து கொள். அவன் போனான். உள்ளே அவன் சத்தமாய் வாசிக்கிறதை கேட்டு பிலிப்பு கேட்கிறார், மந்திரியே, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு, அர்த்தம் உமக்கு தெரியுமா? அவன் சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? தீர்க்கதரிசி தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் என்று சொல்லி அவன் கேட்டான். பிலிப்பு இயேசுவை முன்வைத்து எல்லாவற்றையும் விளக்கி சொன்னான். தண்ணீர் உள்ள ஒரு ஸ்தலம் வந்தபோது ரதத்தை நிறுத்த சொன்னான். எனக்கு ஞானஸ்நானம் கொடு என்று கேட்டான். நீர் விசுவாசித்தால் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். நான் முழு இருதயத்தோடு என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். 2 பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். மந்திரி சந்தோஷத்தோடு என்ன செய்தான்? தன் தேசத்துக்கு திரும்பி போனான். எப்போது? ஞானஸ்நானம் கொடுத்தவனை கர்த்தர் எடுத்துட்டு போயிட்டார். அவனை காணல, அவனை பற்றி எல்லாம் கருத்து இல்லை. அவன் உள்ளத்தில் ஆழத்தில் என்ன வந்தது? தன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு தன் வீட்டுக்கு கடந்து போகிறான். இன்னைக்கு வசனத்தை கேட்கிற ஜீவிதத்தில் கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். அருமையாளே, அவருடைய திராணிக்கு தக்கதாய்
கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செய்கிறவராய் இருந்தார்? பேசுகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கிறோமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது. நூதனமான காரியங்கள் 17-11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். நம்மில எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்திற்கு ஓய்வில்லாமல் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோமா? நான் யாரையும் கை தூக்க சொல்லவில்லை. இன்னைக்கு கேட்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 நேரம் ஆகாரம் புசிக்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படத்தக்கதாக வசனத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பெரோயா பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் என்ன செய்தார்கள்? They were searched the scripture என்று எழுதப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து என்ன சொன்னார்கள்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா? இதெல்லாம் காரியம் சொல்லி இருக்கா பரிசுத்த வேதத்தில்? அருமையானவர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்களாம்? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் யார் தெரியுமா? வசனத்தை வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 2வது வசனத்தை வாசிக்கணும். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, நல்ல கவனிக்கணும். விசுவாசத்தின் கிரியை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தோடு கூட கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசித்ததோடு அல்ல, அவன் கிரியையும் செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய கிரியையோடு கூட அவனுடைய விசுவாசம் காணப்பட்ட போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். முதலாவது விசுவாசத்தின் கிரியை. 2வது அன்பு இருக்குமானால் என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். கடந்த வாரத்தில் உங்களோடு நான் சொன்னேன், 5 அப்பமும் 2 மீனும் அவன் கொண்டு வந்திருந்தான். சிறு பாலகன் 3 நாளாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு மனுஷர் மேல் ஒரு அன்பு இருந்தபடினால்தான் அதை தூக்கி என்ன செய்தான்? கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அன்பு இருக்குமானால் பிரயாசப்படும். அன்பு தனக்கென்று வைத்திருக்காது, கொடுக்கத்தான் சொல்லும். அதில் முதல் பிரதானமான ஒருவர் உண்டானால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மட்டுமே. நல்லவனுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கல. துன்மார்க்கரும் பாவிகளும் நீசர்களும் சத்துருக்களுமாய் காணப்பட்ட நமக்காக தம்முடைய ஜீவனையே என்ன செய்து கொடுத்து தம்முடைய அன்பை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு எப்படிப்பட்டது? ஐயா, அந்த அன்பை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. காலம் சென்ற அப்போஸ்தலனாகிய பில்லி கிரஹாம் அவர்கள் பிரசங்கத்தில் எப்போது சொல்லுகிற ஒரு வசனம் ஒன்று உண்டு. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார் என்று சொல்வார். அந்த அன்பினுடைய ஆழம், அகலம், நீல, உள்ளம், உயரம் இன்னதென்று என்ன செய்ய முடியாது? அளக்க முடியாது. அவ்வளவாய் அன்பு செய்தார். விண்ணக தந்தையினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் காணப்பட்டவர், மனு குலத்தை ரட்சிக்கும்படியாய் பூலோகத்திற்கு இறங்கி வந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு
வாரினால் அடிக்கப்பட்டு பலவிதமான துன்பத்தை பட்டு சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கினவர். அவர் எடுத்து அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தனக்கென்று வைத்திருந்த கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினான், மெல்லிய துணிகளை சுற்றி. அருமையானவர்களே, 3வது நாள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது! அந்த அன்பை நாம் விவரிக்க முடிய வார்த்தைகளே இல்லையா? தம்மை காட்டி கொடுத்தவனையும் அவர் சிநேகிதனே என்றுதானே அழைத்தார். தம்மை மறுதலித்து சத்தியம் பண்ணினவனை கூட அவர் பிள்ளைகளே என்றுதான் அழைக்கிறவராய் காணப்பட்டார். அவர்களை நம்பி பொறுப்பை எல்லாம் கொடுத்து நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதையா! சற்று யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கிறோம் நமக்குரிய அன்பு எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவாய் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய அன்பெல்லாம் சுயமானது. நம்முடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம் மனைவியை நேசிக்கிறோம். ஆனால் அவர் சர்வலோகத்தை நேசித்தாரே, அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பு எவ்வளவு பெரியது! என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அன்பு பிரயாசப்பட வைக்கும். கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தபித்தாள் என்று சொல்லப்பட்ட ஒரு சீஷியானவள், அவள் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அவள் உயிரோடு இந்த நாட்களிலே விதவைகள் எல்லாருக்கும் அவள் என்ன செய்தாலாம்? அங்கிகளை தைத்து கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள். இந்த காலையிலே அருமையான தேவஜனமே, அன்பு பிரயாசப்பட வைக்கும். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு கூட சேர்ந்து என்ன செய்? 2 மைல் தூரம் நட. ஒருவன் மேலங்கியை கேட்டால் உன் வஸ்திரத்தையும் அவனுக்கு என்ன செய்? கொடுக்கிறோமா? நம்முடைய ஜீவிதத்தில் கொடுக்கிற ஒரு காரியம் தேவையா இருக்கிறது. அன்பு கிரியை செய்யும். 3வது அங்க வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது இவ்விதமாக, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. எதிலே நம்பிக்கையாயிருந்தார்களோ அதில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறுமையாய் காணப்பட்டார்கள். நல்ல உதாரணம், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய செயல், கர்த்தருடைய செயலின் முடிவையும் என்ன செய்திருக்கிறீர்கள்? கண்டிருக்கிறீர்களே. அருமையானே, அந்த யோபு தன்னுடைய உபத்திரவத்திலேயே நம்பிக்கை யார் மேல்தான் இருந்தது? கர்த்தர் மேல நம்பிக்கை, வேற எதன் மேலும் நம்பிக்கை இல்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். காரணம், என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையில பொறுமையோடு இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை எது? நம்முடைய மனவாழ்னா இயேசு சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட சபையாரை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் என்ன எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள்? நற்குலசாலிகளாய் மாறினார்கள். இதோடு கூட தெசலோனிக்கே சபையாருடைய காரியம் முடிந்து விடவில்லை. அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். 5வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தபோது இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை என்ன செய்து ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் என்ன செய்தீர்கள்? பின்பற்றினீர்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்க வசனம் தெசலோனிக்கே சபையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினீர்கள். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் யாராய் மாறினீர்கள்? யூ ஆர் தி எக்ஸாம்பிள். நீங்க மாதிரிகள் ஆனீர்கள்.
ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்துக்கு சற்று திருப்புவோம், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியினால் நான் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? யா, நம்முடைய ஜீவிதத்தில் இப்படி இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு தான் பேசினார், எனக்காக தான் பேசினார் என்கிற இருதயம் நமக்குள்ள வரணும். அவங்களுக்கு பேசினார். இன்னைக்கு நல்ல ஐயா சாட்டையடி அடிச்சிட்டார். முதல்ல உங்களை உணர்ந்து பாருங்க. சொல்ற நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்குறீங்களா? சாட்டையடி கொடுக்கறதுக்கெல்லாம் நான் வந்தது, அது தெருவில் இருக்கேன், எவனோ சாட்டையடி கொடுக்குறேன். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் போதிக்கிறேன். அந்த வசனத்திற்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. நான் விசுவாசிக்கிறவன். வசனத்தில் வாசித்தீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி வாசித்தீங்க. எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் என்ன செய்ததே? அது வந்தது. அது கிரியை செய்கிற தேவனுடைய வசனம். அது வெறுமையாய் ஒரு நாளும் அவரிடத்திற்கு என்ன செய்யாது? திரும்பவே திரும்பாது. அது எதற்காய் கர்த்தர் அனுப்புகிறாரோ அந்த காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும். அவருடைய இருதயத்தின் விருப்பம் நிறைவேறும். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலையில் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். மார்க் 4:33. அவர் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினால் வசனத்தை சொன்னார். கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு ஓமையாய் சொல்லப்பட்ட வசனங்கள் தான். இன்றைக்கு நமக்கு அது கடினமானது அல்ல. ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தில் வசனம் சொல்கிறது 34வது வசனம். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு கூட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தாராம்? விவரித்து சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனிங்க. அவர் சும்மா இருக்கலையா, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினார்? அது மிக முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை என்ன செய்யணும்? அருமையானுள்ளே, வேத வசனத்தை எங்களுக்கு என்ன செய்யும்? விளக்கி காட்டும். அது கேட்டதுனால தான் அவர்கள் உட்கார்ந்து எல்லாவற்றையும் என்ன செய்தார்? விவரித்து சொல்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா? கர்த்தரிடத்தில் வசனத்தை வாசிக்கிறோம், நல்லது. கேட்கிறோம், நல்லது. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கிறோமா? ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு கருகலாய் காணப்படுகிறது, நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு சொல்லு ஆண்டவரே. நானும் சில வசனங்களை வைத்து கொண்டு எத்தனையோ நாட்களாய் கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் நேற்று தினத்தில் பேசின ஒரு வசனத்தை நான் மீண்டுமாய் உங்களோடு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தானே. நான் அது சாராம்சம் மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு வசனம் ஞாபகம் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் என்ன செய்திருந்தானா? தங்கி இருந்தான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே நான் ஒன்று சொல்கிறேன். அவனவன் தன்னுடைய
திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தினுடைய நிழலிலும். நேற்று வசனம் கேட்டவங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீகா 4:4. இதோடு நான் நிறுத்திடுறேன். அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் என்ன செய்திருந்தானா? என்ன செய்வான்? உட்காருவான். என்னங்க, திராட்சை செடி நல்ல கொடியா படர்ந்துருக்கு, அதுக்கு கீழே போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அத்திமரம் படர்ந்து இருக்குது, அதுக்கு கீழே உட்கார்ந்தால் எப்படி இருக்கும்? ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கும் புரியலையா? நான் சொல்றேன். அதெல்லாம் இல்லை, நல்ல கவனிங்க. திராட்சை செடியின் நிழலிலே காணப்படுகிறான் என்று சொன்னால், திராட்சைக்கு ஒரு விசேஷித்த குணம் இருக்கிறது. என்ன குணம்? திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். அப்ப அந்த திராட்சை செடியின் நிழலிலே எந்த ஒரு மனுஷன் காணப்படுகிறானோ, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே 91ஆம் சங்கீதத்தில், சர்வ வல்லவருடைய நிழலில் அப்படி தங்கி இருக்கிற மனுஷன் முதலாவது அவனுக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி உண்டாயிருக்கும். ரெண்டாவது, அவனுடைய மன துக்கம் மாறும். அப்படி வசனம் இருக்காயா? வசனம் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், வேற இல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பவில்லை. முதல் பகுதியை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ரெண்டாவது பகுதி தான் எடுத்துக்கொள்ளணும். வாசிப்போமா? அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு, நல்ல கவனிங்க, யாருக்கு திராட்சை ரசம்? இது சாராயம் இல்லை, திராட்சை ரசம் சும்மா ஃப்ரெஷ் ஜூஸ். அது என்னத்தை கொடுக்குமா? இங்கே வசனம் சொல்லுகிறது, மனக்கசப்பை என்ன செய்யும்? மாற்றும். தேவனுடைய வசனம் மனக்கசப்பை என்ன செய்யும்? மாற்ற வல்லது. அருமையானவர்களே, அது வளர்க்க செய்யும், அது மனக்கசப்பை அது மாற்றும். எங்கே இருக்கும்போது? திராட்சை செடியின் கீழே காணப்படும். ரெண்டாவது, அத்திமரத்தின் நிழல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரம் எதை காட்டுகிறது? சரீர சுகத்தை அது காட்டுகிறது, ஆரோக்கியத்தை அது காட்டுகிறது. எசேக்கியா ராஜா பிளவை நோயினாலே வியாதிப்பட்டிருந்தான். தீர்க்கதரிசியாய் ஏசாயா அவனிடத்தில் போய், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டார். உடனே தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்ட எசேக்கியா அழ ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். கர்த்தர் உம்முடைய ஆயுசு நாட்களோடு கூட 15 வருஷத்தை என்ன செய்வார்? கூட்டி கொடுப்பார். அதுக்கு பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி செய்த காரியம் என்ன என்று வேத வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். பின்பு ஏசாயா அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது, அப்ப அத்திப்பழம் என்ன செய்யும்? சுகத்தை கொண்டு வரும். ஆயினாத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்ன செய்யுங்க? வசனத்தில், அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் என்ன செய்வான்? உட்காருவான், தங்குவான். அங்க என்ன உண்டு? பயம் இல்லை, சமாதானம் உண்டு, அங்கே இளைப்பாறுதல் உண்டு, அங்கே ஆரோக்கியம் உண்டு. யாருக்கு? நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தான் தெரியும். அந்த மீகா 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்.
எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வந்து திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை என்ன செய்வார்? எங்கே போனா வழி தெரியும்? சொல்லுங்க, நீங்க தான் வசனத்தை வாசிங்கல்ல, இங்கேயும் போட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். ஏன்? சில பேர் ஜோசியக்காரனை நாடிட்டு போறாங்களே, எது வச்சாலும் நல்ல நாள் நல்ல நேரம். பாஸ்டர் தாலி கட்டுறதுக்கு அதுதான் சரியான நேரம். நான் ஒரு கல்யாணம் நடத்த போனேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வந்து சொல்ற, பிரசங்கம் நிறுத்துங்க, அதெல்லாம் வேண்டாம், முதல் தாலி கட்டு. நான் சொன்னேன், இறங்கியே போயிட்டு நீ என்னமோ பண்ணிக்க, அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ண வர மனசு வருமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவங்க பெந்தகோஸ்துக்காரங்க எந்த நேரத்தை பார்க்குறாங்க? கர்த்தர் உண்டாக்கின எல்லா நேரமும் எப்படிப்பட்டது தான்? நல்ல நேரம். அதில் யமகண்டம் இல்லை, மற்றதும் இல்லை. இல்லை, யமகண்டம் கூட நல்ல நேரம்தான் நமக்கு. ஐயோ யம வந்துடுவானோ இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் யம வரத்தான் செய்வான். ஒன்றும் இல்லை, எல்லா நேரமும் எப்படிப்பட்ட நேரம்? நல்ல நேரம். கர்த்தர் படைத்தது எல்லாவற்றையும் பார்த்தார், அது நல்லது என்று. அப்படின்னா நம்ம ஏன் நல்லதுன்னு பார்க்க மாட்டேங்கிறோம்? நல்ல கவனிங்க. நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தால்தான் அவருடைய வழிகளை நாம் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். மற்ற யார்கிட்டயோ போய் வழியெல்லாம் கேட்கறது அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாய் பரலோகத்திற்கு போகிற வழிகளை அவர் என்ன செய்வார்? போதிப்பார். அநேருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வழி தெரியும். சேலத்துக்கு எப்படிங்க போகணும்? ஈரோட்டுக்கு போயும் போகலாம், பவானிக்கு போய் போகலாம். இங்கேருந்து கரூர் போய், கரூர்லேருந்து நாமக்கல் போய் சேலமும் போகலாம். எல்லா வழியும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பரலோகத்திற்கு போகிற வழியை போதிப்பது எங்கே? கர்த்தருடைய ஆலயம். அதுக்கு தாங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரணும். அங்கே வந்தால்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஆறுதல், சமாதானம், ஆரோக்கியம் எல்லாம் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவோம். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு ஓமைகளினாலே பேசினார். சீஷர்களுக்கோ அவர்கள் தனித்து வீட்டில் இருக்கும்போது அவர்கள் கேட்டபடியினாலே எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்தார்? விவரித்து சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில தேவனுடைய வசனம் நமக்கு விவரித்து சொல்லும் போது கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு கேட்கும் திராணி எனக்கு தாரும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளத்தக்கதான திராணி எனக்கு தாரும். உம்முடைய வசனத்தை நான் கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அதை புரிந்து கொண்டு அதை கை கொண்டு நடக்கத்தக்கதா எனக்கு திராணியை தருவீராக. இனி ஏராளம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுப்பாரனால் அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாய் நாம் கேட்கலாம். இந்த காலையில் கேட்ட வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவது. அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். நான் சொன்ன வசனமே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னாரே. அருமையானே, கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் என் விதிகளையும் நியாயங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனம் எதற்கு சொல்லப்படுகிறது? நாம் அதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிவோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார்.
இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீர் அதை எதற்காய் அனுப்பினரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் விரும்பினதை செய்யும் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவர். இந்த காலையிலே நீர் விரும்புகிறதை உம்முடைய வசனத்தின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அடியேனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீரா. ஆன்லைன் மூலமாய் கேட்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.